शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोष निवारणं श्री சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பாபா நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளார். இது நிச்சயமாக உனக்காக மட்டுமே. சிரித்த முகத்துடன் புன்னகையுடன் இதை எல்லாம் சரியாகிவிடும். இப்போது அந்த செய்தியை நமது சாய்நாதனின் வார்த்தைகளில் கேட்போம். இந்த நேரத்தில் உங்கள் மனம் எவ்வளவு உடைந்து விட்டது என்பது எனக்கு தெரியும். நமது போராட்டத்தால் அது கலங்குகிறது. ஒவ்வொரு கணமும் பாபா, நீங்கள் எங்களை வணங்குகிறீர்களா என்று பாபா நம்மிடம் கேட்கிறாரா? என் மனம் பாபாவால் நிறைந்துள்ளது. நான் உங்கள் பெயரை நினைவில் கொள்கிறேன். சரி, நான் என்னுடைய கவலையிலிருந்து விடுபட்டது மட்டுமல்லாமல் என் கர்மங்களையும் அனுபவித்து வருகிறேன். பிறகு பாபாவை வணங்குவதால் என்ன பயன்? குழந்தையே, உங்களுக்கு இதுபோன்ற எண்ணங்கள் இல்லை என்றால் அவை உங்கள் மனதில் அதிகம் உள்ளன. அவை சரியா? இதுபோன்ற விஷயங்கள் சரியானவை என்று நான் சொல்ல முடியாது. என் அருளால் கூட நீங்கள் என்னை வணங்குகிறீர்கள். என்னை வணங்குவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மன அமைதி நிலை. இந்த பிறவியில் நடந்த அனைத்தையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதாவது இந்த பிறவியின் சாட்சி நீங்கள். அதாவது உங்கள் கடந்த கால வாழ்க்கை அனைத்திற்கும் நான் சாட்சி. உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும், இப்போது நடப்பதற்கும், எதிர்காலத்தில் நடக்கப் போவதற்கும் நான் சாட்சி. என் குழந்தையே, உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது நடந்தது. நீங்கள் சாயின் குழந்தை என்பதால் உங்கள் பாபா அந்த தீமையை எல்லாம் குறைக்க முயற்சிக்கிறார். சரி, இப்போது உங்கள் கேள்வி என்னவென்று சொல்லுங்கள். எனது கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களில் இருந்து வரும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் நான் அனுபவித்து வருகிறேன். எனவே நீங்கள் எனக்காக எங்கே நிற்கிறீர்கள்? குழந்தையே, உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் அனைத்து கர்மங்களையும் நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள். அது உண்மைதான். அதை நான் இல்லை என்று ஒருபோதும் கூற மாட்டேன். நான் அதை குறிக்கிறேன். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய வழி இல்லாமல் கடந்து செல்வதை எளிதாக்குகிறேன். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நான் குறைக்கிறேன். நான் அதையெல்லாம் மீண்டும் எழுதி என் குழந்தைக்கு ஆதரவாக எழுதுகிறேன். நான் சில மாற்றங்களை செய்ய முடியும். சிலவற்றை என்னால் நிறைவேற்ற முடியும். இப்போது உங்கள் வாழ்க்கையிலும் அதே விஷயம் நடக்கிறது. நான் செய்வது அதுதான். இதெல்லாம் கொஞ்சம் ரகசியமாக நடக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் அதை அறிய முடியாது. அதை அறிய முடியாவிட்டால், நீங்கள் அதை அறியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? உங்கள் கர்மா அனைத்தும் நீக்கப்படும் வரை நான் காத்திருக்க வேண்டும். ஆனால் உங்கள் கர்மா அதை அகற்றினால் நீங்கள் மகா யோகத்தை அடைவீர்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது. இப்போது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் முகத்தை காண உங்களுக்கு சிறிது நேரம் தேவைப்படும். புரிந்து கொள்ளுங்கள் குழந்தையே, இது சிறிது நேரம் தாமதம். ஆனால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் என்று நான் சொல்லவில்லை. சில நாட்கள் பொறுமையாக இருங்கள், அது நிச்சயமாக நடக்கும். எனவே நான் இந்த சமரணத்தை தியானிப்பேன் என்று சொல்கிறேன். எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்போதும் போல அவற்றை செய்யுங்கள். என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் கஷ்டங்கள் குறையும். உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். எல்லாம் முடிந்துவிடும். அது நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓம் சாய்ராம் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். எதற்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் சரியான பாதையில் நடக்கிறீர்கள். உங்களுக்கு பாபா தான் அந்த பாதையை காட்டுகிறார். எனவே எல்லாம் சரியாகிவிடும். நான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கவனியுங்கள். என்ன நடக்கிறது என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கேட்டது நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இனிமையான வாழ்க்கை கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்ட பிறகுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடையது நிச்சயமாக உங்களுக்கு வராது. உங்கள் கடின உழைப்பு எதுவும் வீணாகாது. இல்லை, வரும் காலத்தில் எல்லாம் உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். ஆனால் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஒவ்வொரு கணமும் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை சந்திப்பீர்கள். ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இது அனைவருக்கும் நடக்கும் என்று நான் எத்தனை முறை உங்களிடம் கூறியுள்ளேன். இது உங்களுக்கு பெரியதாக தெரிகிறது, ஆனால் மற்ற அனைவருக்கும் இது ஒரு சிறிய பிரச்சனையாக தெரிகிறது. ஆனால் உங்களுக்கு சிறியதாக இருப்பது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அது எனக்கு கடினம். இது எனக்கு ஒரு பிரச்சனை. நீங்கள் வருத்தத்தில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் எப்படி எழுந்திருப்பீர்கள்? அதற்கு பதிலாக உங்கள் தைரியத்தை இழந்து தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நாம் அதை எதிர்கொண்டோம் என்று நினைக்கிறோம். இது பிரச்சனை இல்லை எனில் நான் சாயின் குழந்தை. என்னால் எதையும் வெல்ல முடியும். எதையும் என்னால் வெல்லுவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் சாய் எனக்கு வழங்குவார். சாய் இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் தைரியத்தில் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் தைரியத்தால் நிரப்பப்படும் போது நான் சொன்ன பொறுமை உங்கள் மனதில் விதிக்கப்படும். உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் உணர மாட்டீர்கள். நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று எப்போது சொல்வீர்கள்? எங்கள் பிணைப்பு வலுவானது குழந்தையே. நான் உங்களை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்து உள்ளேன்.
நான் அதை காப்பாற்றுவேன். ஆனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நான் அதை காப்பாற்றுவேன் என்பதில் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் இருக்க வேண்டும். இந்த சாயை நீங்கள் நம்பினால் எல்லாம் சரியாகிவிடும். உங்களுள் சாய் இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் கவலைப்படுகிறது? சர்வம் சாய்மயம். ஓம் சாய்ராம்.